உன்னோட ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட தாமா இருக்கு. அப்படியா? எங்க எடுங்க பாப்போம். எங்க வச்சேன்? என்ன கிடைச்சதா? கிடைக்கலமா. எப்படி கிடைக்கும்? நீங்க தான் அந்த நோட்டை பணத்துக்காக என் சித்தப்பா கிட்ட கொடுத்திருக்கீங்களே. மா, நான் வணங்குற அந்த தெய்வத்து மேல சத்தியமா அந்த நோட்டை நான் உங்க சித்தப்பாவிட்ட கொடுக்கலமா. நீங்க கொடுக்காம அது எப்படி அவர்கிட்ட போச்சு? அதாமா எனக்கும் புரியல. என்ன புரியலன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? என் சித்தப்பா அந்த நோட்டை எப்ப வேணாலும் அந்த ஆண்டாள் பாட்டி கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி எங்க அம்மா கிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா அந்த நோட் அவர்கிட்ட எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொல்றீங்க? உட்காரியா? ஒரு பெரிய டீலிங்கே புடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு காப்பி கிப்பி கிடையாதா? மா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அன்னைக்கு உங்க அம்மா வந்து உன் ஜாதக நோட்டை கொடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்துல உங்க சித்தப்பா இங்க வந்தான். யாரோ ஒரு பணக்கார வீட்டுக்கு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து சொல்லணும்னு சொல்லி என்ன மறுநாள் வந்து கூட்டிட்டு போறதா சொன்னான். அப்புறம் திடீர்னு காபி கேட்டான். வீட்டுல ஒய்ஃப் இல்லாதனால நானே காபி போட்டு எடுத்துட்டு வர அடுப்படிக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து உன் ஜாதகத்தை திருடிட்டு போயிருக்கான் போல இருக்குமா. நீங்க உண்மையே தான் சொல்றீங்களா? எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அப்ப எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன உதவிமா? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் சித்தப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என்னம்மா நீ ஜாதக நோட்டை திருடினதுக்காக எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கம்மா. அதோட இன்னொரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டா உன் ஜாதக ரகசியம் அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. நீங்க போலீஸ் கிட்ட என் சித்தப்பா ஜாதக நோட்டை திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். எங்க பரம்பரையா பாதுகாத்து வச்சிருந்த தங்க பட்டயத்தை ஏதாவது திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பா போலீஸ் என் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ப்ளீஸ் ஜோசியரே, நாளைக்கு எனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல என் சித்தப்பா என்னோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாள் படிக்கிட்ட சொல்லிட்டாருன்னா என் கல்யாணமே நின்னுடும். அது மட்டும் இல்ல, ஜாதகத்துல ஃப்ராட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அட்லீஸ்ட் என் கல்யாணம் முடியற வரைக்குமாவது என் சித்தப்பா லாக்அப்ல இருக்கணும். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜோசியரே. ப்ளீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிம்மா, வாமா போலாம். வாங்க ஜோசியரே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா இருக்கேன். ஆஹா, இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஜோசியருக்கு தெரிஞ்சவரா? அப்ப நல்லதான் போச்சு. கண்டிப்பா சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவாரு. ஐயா, நீங்க குறிச்சு கொடுத்த ஜாதகப்படி என் தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கு. உங்களுக்கு நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுதான் பேசணும், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. நான் உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். நீங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்க கூடாது. என்ன விஷயம்னு இங்க நின்னே சொல்லுங்க. ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? யார் மேல? என்ன கம்ப்ளைண்ட்? அது இருங்க, நான் சொல்றேன் சார். நீ யாருமா? என் பேரு நிலா. ஐயா தான் எங்களுக்கும் குடும்ப ஜோசியர். அப்படியா? என் சித்தப்பா, அவர் பேரு வீரபாகு. அவருடைய வீடு கூட காமராஜர் சாலையில தான் இருக்கு. காமராஜர் சாலை வீரபாகுவா? அந்த மொன வீட்டுக்காரனா? ஆமாமா, அவரேதான் அவரேதான். அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அவன் பயங்கர ஃப்ராடு பையனாச்சே. ஏதாவது ஒரு ஃப்ராடு தரம் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்து ரிவார்டு வாங்கிட்டு தான் போவான். சரி, அந்த ஃப்ராடு பையன் இப்ப என்ன ஃப்ராடு பண்ணா? அவரு ஜோசியருக்கு தெரியாம ஜோசியர் வீட்ல இருந்த தங்க பட்டயத்தை திருடிட்டாரு. என்னது? ஐயா வீட்டுல திருடிட்டானா? ஐயா, இந்த பொண்ணு சொல்றது உண்மைதானா? ஆமாங்க. அவனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்பவே நான் அவனை அடிச்சு இழுத்துட்டு வரேன். ரைட்டு சார், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஐயா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க உடனே வீட்டு கிளம்புங்க. நான் வீரபாகு கூட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருமா. உனக்கு வேணா வீட்ல இருந்து யாராவது வர சொல்லு. சரிங்க சார். யோ, அந்த ராஜாராம கூட்டணும். ஓகே சார், நான் வரேன். சரிங்க.
சரிம்மா, இருந்து பாத்துட்டு வா, நான் கிளம்புறேன். ம். சரிங்க, தேங்க்யூ. நிலா, உன்னோட இந்த ஒரிஜினல் ஜாதக நோட்டு தான் இப்போதைக்கு எனக்கு ரிசர்வ் பேங்க். இதை வச்சு நான் லட்சமா சம்பாதிக்க போறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து நான் கேட்ட 1 லட்சத்தை கொடுக்கலன்னா நான் சொன்ன மாதிரியே உன் ஜாதக ரகசியத்தை ஆண்டாள மாட்ட தெரியப்படுத்திடுவேன். மஞ்சுளா, ஒரு காஃபி எடுத்துட்டு வாடி. ஹோ, மஞ்சுளா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால? சரி, இதுவும் நல்லதுக்கு தான். இப்போதைக்கு அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும். யாரு? வாங்க சார். எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா சார். சார், எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ஜோசியர் மாசிலாமணி வீட்டுல தங்க பட்டயத்தை திருடி இருப்ப. என்னது, தங்க பட்டயமா? சார், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் எதுவுமே திருடல சார். டேய், திருடினவன் எவன்டா உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான்? நீ ஸ்டேஷனுக்கு வா. அங்க வச்சு உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா எல்லா உண்மையும் தானா வரும். யோ, எடுத்துருவாங்க. சார், நான் எதுவுமே எடுக்கல சார். சார், இதை விடுங்க சார். சார், சத்தியமா எதுவுமே எடுக்கல. ஒன்று ஒழுங்கு மரியாதை வாடா. இது உங்க வேலை தானா? ஆமா. என்ன நிலா, என்ன அடிச்சு லாக்அப்ல போட்டுட்டா ஓ கல்யாணம் நிம்மதியா நடக்கும்னு பாக்குறியா? இப்பவே ஆண்டாள மாட்ட போன் பண்ணி விஷயத்தை சொல்றேன் பாரு. சார் பாருங்க சார், உங்க முன்னாடி போன் யூஸ் பண்றாரு. போன குடு. சார் சார் சார், அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். மா, நீங்க கிளம்புங்க. சார், அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். எனக்கே ஆர்டர் பண்ணுங்க. போடா உள்ள. போ. யோ, கவு தரேன். போய். நீங்க ஏன் கல்யாணத்தை நடத்த போறீங்களா? நீங்க ஜெயில இருந்து வெளியில வரதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துரும். ஏண்டி, இந்த ஆளு என்னத்த பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. வா போலாம். ஆமாமா, வா வாமா போலாம். தம்பி, வரஞ்சிட்டப்பா. பாய். வாடி. நிலா, இப்பவும் உன் ஜாதக நோட்டு என் கையில தான் இருக்கு. உன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இங்கேருந்து வெளியே வந்து உன் கல்யாணத்தை நிறுத்துறனா இல்லையா பாரு. என்னங்க, கல்யாண மண்டபத்துக்கு நேரமாச்சு, நீங்களா கிளம்பாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க ரெடி ஆவறது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தீங்க? அது வந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அட ஆமாங்க. சரி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துலாமேன்னு கிடுகிடுன்னு இவளை கூட்டிட்டு போனேன். சரி நிலா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, எதையும் மறந்துடாத. சரி போ. பூர்ணி, எந்திரிச்சு போய் நிலாவுக்கு வேண்டியதெல்லாம் உதவி பண்ணிட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. போ. சரிம்மா. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்னங்க, இந்தாங்க இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆகுங்க. இங்க பாரு லட்சுமி, எனக்கு இப்போ இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் நிலா என்னோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வர சம்மதிக்கிறேன். அந்த ஆண்டாளம்மா போன தடவை நடந்துக்கிட்ட மாதிரி என்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா நடந்துக்கிட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏங்க, ஆண்டாளம்மா உங்ககிட்ட கண்டிப்பா மரியாதையா தான் நடந்துக்குவாங்க.
நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காம சீக்கிரமா ரெடி ஆகுங்க. உங்க செல்ல பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்தை இப்பவும் எப்படி நிறுத்தலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காளோ. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இவ கல்யாணத்துக்கே வர வேணாம்னு சொல்லுங்க. இவ வரலன்னு யாரும் அங்க ஒண்ணும் அடிச்சுக்க போறது இல்ல. உங்க பொண்ணுகிட்ட சொல்லி கூட்டுவாங்க. அங்க வந்து அவ எந்த இடைஞ்சலும் பண்ணாம இருந்தா வரட்டும். தெளிவா சொல்லி ரெடியாகி வர சொல்லுங்க. பூர்ணே, பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அவளை விடு தென்றல். பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற மெதப்புல இருக்கா. அவ பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. என்ன பண்றது, விருப்பம் இல்லைனாலும் நாம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். சரி, நீ போய் ரெடியாவு. அப்பா சொல்றேன்ல, போமா. நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஆகாஷ் தாமா. ஸ்பீக்கர்ல போடு. சரி, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் அம்மாவும் வந்தா எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் ப்ரோ. ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ, அம்மாவும் நீங்களும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பலையா? ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம்ல. சரி, அம்மா பக்கத்துல இருந்தா போனை கொடுங்களேன், நானே பேசுறேன். அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க ப்ரோ. ஓ, அப்படியா? அம்மா. சொல்லு ஆகாஷ். என்னம்மா, இப்பவும் என் கல்யாணத்துக்கு வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆகாஷ். அப்புறம் ஏம்மா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? சரி, நான் வேணா கார் எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ. நீங்க கிளம்புங்க, நானும் அம்மாவும் நேரம் மண்டபத்துக்கு வந்துடுறோம். ப்ரோ, கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் ப்ரோ. அம்மா, வந்துருவீங்கல்ல? ஆ சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, மண்டபத்துல மீட் பண்ணலாம். பாய். அம்மா, ஆண்டாள் பட்டி என்னதான் முடிவெடுத்திருந்தாலும் ஆண்டவனோட சம்மதப்படிதான் எல்லாமே நடக்கும். ஆகாஷ் பாவம்மா. வாங்க, நம்ம கிளம்பலாம். வாங்கம்மா. சார், எனக்கு இன்னைக்கு முக்கியமான கல்யாணம் ஒண்ணு இருக்கு சார். நான் கண்டிப்பா அங்கே போயே ஆகணும் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே விடுங்க சார். ஏய், அமைதியா இருக்க மாட்டியா நீ? சார் ப்ளீஸ் சார். சரிங்க சார், என்ன நீங்க இப்ப வெளியே விடலைனாலும் பரவாயில்ல. அந்த கல்யாணம் ஆண்டாளம்மா வீட்டு கல்யாணம் கார்த்திக் பேலஸ்ல தான் நடக்குது. அந்த ஆண்டாளம்மாட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு நோட்டை ஒப்படைக்க முடியுமா சார்? பரவாயில்லையே, உன்னால கல்யாணத்துக்கு போக முடியலனாலும் கரெக்டா மொய் கொடுத்துடணும்னு நினைக்கிறியே. குடு. என்னது இது? நோட்டு சார். கொழு பாத்தீங்களா சார்? மொய் தான் கொடுக்குறான்னு நினைச்சா ஏதோ நோட்டை கொடுத்து உங்களை கிண்டல் பண்றான் சார். சார், அவன் ஒரு 4 சார் சாத்துங்க சார். அடிக்காதீங்க சார், கொடுத்துருங்க சார். யோ, அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ண எங்கயா? சார், அந்த சைடுல இருக்கா சார். வா. என்ன பங்காளி புதுசா? யாரா புதுசு?
இந்த போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கிற நாள் இருந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து போய்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? நானும் தான் டெய்லி வந்து நிக்கிறேன். உன்னை பார்த்ததே இல்லையா? ஒருவேளை நான் வரும்போது நீ வர்றதில்ல போல இருக்கு. அதை விடு, இப்ப நீ என்ன சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்க? அது எதுக்குடா நான் உன்கிட்ட சொல்லணும்? அட சும்மா சொல்லு பங்காளி. போர் அடிக்குதுல்ல, நீ உன் கதையை சொல்லு, நான் என் கதையை சொல்றேன். 2 பேருக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. என்னது டைம் பாஸா? நீ டைம் பாஸ் பண்ண நான் தான் கிடைச்சனா? நான் ஏய், யார் மேல கை வைக்கிற? நான் என்ன கேஸ்ல உள்ள வந்திருக்கேன் தெரியுமா? கொலை கேஸ். கொலை கேஸா? அதுவும் 2 கொலை. என் மேல கை வச்சிட்டல, 3ஆவது ஒண்ணு போடுறான்டா. தொலைச்சிரும் தொலைச்சு ஒண்ணு. அந்த நிலாவால நான் எவன் கிட்டயோ நாயடி பேடி வாங்கிட்டு இருக்கேன். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு அவள் கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். இருந்தாலும் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்குமா. சும்மா கிண்டல் பண்ணாத, பின்ன இருக்காதா? என்ன இருந்தாலும் ஆண்டாளம்மா வீட்டு சம்பந்தினா சும்மாவா? உள்ள போங்க. சரிங்கம்மா போங்க. கொடு. வாமா நிலா. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்னடி அழையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே.
அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடல நான் என்ன, என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு? ஆகாஷ் தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே. அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது.